இந்த சைக்கிள் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி சைக்கிள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்னா, முதலாவது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்வார்கள், அந்நிய தெய்வங்களை வணங்குவாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? God allows Israel to be oppressed. அந்த மற்ற நாட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, எப்படி இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? காசா இருக்கா? அன்னைக்கு கூட காசா இருந்தது. இன்னைக்கு கடைசி சிம்சனுடைய கதையில காசா பத்தி தான் வரும். சீக்கிரமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் அந்த புத்தகத்தை முழுவதுமாக படிக்க வேண்டியதற்காக. சோ நல்லா கவனிங்க, மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களை தண்டிப்பதற்காக பக்கத்து ராஜாக்கள் கையில இவங்களை விட்டு போடுகிறார். வசனம் அப்படிதான் விட்டு போடுகிறார். அவர்கள் இவங்களை என்ன பண்ணுவாங்க? ஒடுக்குவாங்க, அடிப்பாங்க, அடிமைத்தனமா வைப்பாங்க. அன்றைக்கு தான் யார் ஞாபகம் வருவார்கள்? மனிதனுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் ஞாபகம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் repents and cries out to God. அவங்க ரிப்பெண்ட் பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க, கர்த்தரை நோக்கி அழுவாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு அழுவாங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? God sends a judge to deliver them. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு நியாயாதிபதியை, ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்புவார். ரட்சகன் என்ற வார்த்தை வரும். ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்புவார். அந்த ரட்சகன், அந்த நியாயாதிபதி நல்லா ஆட்சி பண்ணுவாரு, இவங்களை காப்பாற்றுவாரு. அந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரிப்பீட்டடா இந்த தீம் இந்த புத்தகத்துல வந்து கொண்டே இருக்கும். நியாயாதிபதிகள் ஒரு 5 நிமிஷத்துல சுருக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கு சபை முடிச்சு போகும்போது சொல்லுவீங்க. சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் நியாயாதிபதியுடைய சுருக்கத்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் அப்படியாக பண்றாரு. ஒரு நியாயாதிபதியை எழுப்புவாரு. அந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க கர்த்தருக்கு விசுவாசமாக ஜீவிப்பாங்க. அந்த நியாயாதிபதி மறித்த உடனே, நல்லா கவனிங்க, ஒரு தலைவன் போன உடனே, ஒரு பாஸ்டர் போன உடனே, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, ஒரு சீஃப் மினிஸ்டரோ, யாரோ, அது கம்பெனியா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு முதலாவது தலைவன் போன உடனே என்ன ஆகும் சொன்னா, அந்த மக்கள் மறுபடியும் பாவத்தில் விழுவாங்க. இப்படி ரிப்பீட்டடா வந்து கொண்டே இருக்கிற புத்தகம் தான் என்ன புத்தகம்? அது நியாயாதிபதிகள். சோ இஸ்ரவேலர்கள் பாவம் செய்வாங்க, எதிரி நாட்டினரும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவாங்க, கர்த்தரிடத்துல முறையிடுவாங்க. கர்த்தர் நியாயாதிபதியை எழுப்பி அவர்களை காப்பாற்றுவார். நியாயாதிபதிகள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா ஜீவிப்பாங்க, கர்த்தரையே தொழுது கொள்வாங்க. ஆனால் அவர் மறித்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் விக்கிர ஆராதனையிலே விழுவார்கள். மறுபடியும் அந்த கானானியருடைய தெய்வங்களை வணங்குவாங்க. மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். இது என்னவா ஆகும் தெரியுமா? ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கும். அதனாலதான் நான் தலைப்பு என்ன வச்சேன்? நியாயாதிபதிகள் மனிதன் தோற்ற கதை, தெய்வம் ஜெயித்த கதை. மறுபடியும் மனிதன் தோற்ற கதை, மறுபடியும் தெய்வம் ஜெயித்த கதை.